வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு எலும்பிச்சம்பழத்தை வச்சு நம்ம பிடித்தமான நபரை நம்ம வசியம் பண்ணுற முறையை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது நம்ம பிடித்தமான நபர்னா நம்ம கணவன் மனைவி, இல்லை காதலன் காதலி, நல்லா பழகின உறவினர்கள், இல்லை நண்பர்கள். இவங்க கூட நம்ம ஏதோ ஒரு மன வேறுபாடாலேயோ இல்லை நம்ம பழகின போக்கு சரியில்லாத்தினாலும் கூட நம்மளை விட்டு போகிற அந்த தருவாயில் இருப்பாங்க. அவங்கள நம்மளை விட்டுட்டு போகாத மாதிரி அந்த முறையை பற்றி தான் இந்த எலும்பிச்சம்பழத்தை வச்சு நம்ம வசியம் பண்ணுற முறையை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் நம்ம கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரும். ஏன் இந்த கருத்து வேறுபாடு அடுத்த உடனே அவங்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்குன்னா, இவர் கூட நாம் எதுக்கு இருக்கணும், நம்ம வாழணும், ஏதாவது ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மன வேறுபாடால் அவரை விட்டு பிரிஞ்சிடலாம், இல்லை மனைவி விட்டு நாம் பிரிஞ்சிடலான்னு கணவன் நினைக்கிறதும், கணவனை விட்டு மனைவி பிரிஞ்சிடலான்னு நினைக்கிறதும், காதலனை விட்டு காதலி பிரிஞ்சு நினைக்கிறதும், உறவுகளையும் இதே மாதிரி தான் இருக்கும், நண்பர்களையும் இதே மாதிரி தான். விட்டு கொடுக்குறவன் கெட்டு போகிறதில்ல, நம்ம விட்டு கொடுத்து போகணும். ஏன் நம்ம விட்டு கொடுக்குறதில்லன்னு சொன்னால் புரிதல் இல்லாதனால தான். இந்த மாதிரி நம்ம பல வசிய முறையை நம்ம சொல்லி கொடுத்தாலும் கூட அதை அவங்க சரியாக அவங்க பின்பற்றுறதில்ல. ஏன்னா அடுத்து என்ன சொன்னாலையும் எதோ பேசினாலையும் உடனே கோபம், உடனே சண்டை, உடனே சச்சரவு, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இந்த மாதிரி அந்த மன கஷ்டம் வந்துனே இருக்கும். இதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கூட நம்ம இருக்கணுமா, நம்ம விட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த மனப்பக்குவத்துக்கு வந்துடுவாங்க. அந்த மனப்பக்குவத்திலிருந்து அவங்க போகாமல் நம்ம கூடவே அவங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கிறதுக்கான இந்த பரிகாரம் தான் இந்த எலும்பிச்சம்பழ பரிகாரம். இதை நீங்கள் செஞ்சு பயனடைஞ்சிக்கிங்க. இப்போது கணவன் மனைவி பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கணவன் பிரிஞ்சு போகிறது மாதிரி இருக்கிறாருன்னா ஒரு எலும்பிச்சம்பழம் எடுத்துக்கங்க. வெள்ளிக்கிழமை நாளில் இல்லை செவ்வாய்க்கிழமை நாளில் இல்லை ஒரு பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி ஒரு சுப நாளில் ஒரு எலும்பிச்சம்பழம் எடுத்துகிட்டு வந்து அதை என்ன பண்ணுங்கன்னா தண்ணியில் முக்கி எடுத்துங்க. தண்ணியில் கொஞ்சம் கழுவி எடுத்துகிட்டு ஒரு ரெட் கலர் பென்னு இல்லை ரெட் கலர் மார்க்கரு, அப்படி இல்லைன்னா ரெட் கலர் ஸ்கெட்ச் பென்னு, அந்த பென்னில் என்ன பண்ணணுன்னா, யார் உங்களை விட்டு போகிற மனநிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேரை எழுதி, இப்போ ராஜா விட்டு போகிற மாதிரி இருந்தார்னா அவருடைய பேர், இப்போ ராணி விட்டு போகிற மாதிரி இருந்தால் அவங்களுடைய பேர் எழுதி கீழே என்ன பண்ணணும், வசிய அப்படின்னு எழுதணும். இதே போல் தான் இந்த காதலன் காதலிக்கும் கூட இதுதான், உறவினர்களும் இதுதான், நம்ம நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதுதான். அவங்க பேர் யார் இருந்தாலும் அவங்க பேரை எழுதி கீழே வசிய அப்படின்னு சொல்லி இந்த எலும்பிச்சம்பழத்தில் எழுதிக்கணும். இந்த எலும்பிச்சம்பழத்தில் எழுதிட்டு என்ன பண்ணுன்னா, உங்கள் பூஜை அறையில் போய்ட்டு வைக்கணும். பூஜை அறையில் வச்சு இப்போ பூஜை அறை இல்லாதவங்க என்ன பண்ணலாம், ஒரு பெட்டி மாதிரி இருக்கிற இடத்துல கூட நீங்கள் இதை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஆனால் இது 11 நாள் நம்ம இதை பூஜையில் வைக்கணும். 11 நாள் இதை பூஜையில் வச்சு நம்ம பூஜை பண்ணிவிட்டு, இந்த நான் சொல்கிற இதுக்கு அடுத்து இருக்கிற அந்த மந்திரம் நான் சொல்லுவேன், அந்த மந்திரத்தை வச்சு நீங்கள் டெய்லியும் பூஜை பண்ணணும். ஒரு 11 நாள் நீங்கள் பூஜை பண்ணின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட மாற்றங்கள் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எதிர்ப்பு சக்திக்கு தகுந்த மாதிரி அந்த மாற்றங்களும் இருக்கும். 11 நாள், 21 நாள், இல்லை அதிகபட்சம் ஒரு 48 நாள், அதாவது ஒரு மண்டலம்னு சொல்கிறேன், 48 நாள் கூட எடுத்து தான் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் கொஞ்சம் மெதுவாக உங்களுக்கு தெரியும். அவங்க நம்மளை விட்டு போகாத இருக்கிற மாதிரி அந்த பழைய அன்பு, பழைய அந்த பாசம், அந்த நட்புன்றது படிப்படியாக அவங்கக்கிட்டேருந்து உருவாகிறது நம்மளுக்கு தெரியும். இந்த மந்திரத்தை வச்சு, இந்த பரிகாரத்தை வச்சு நீங்கள் பயனடைஞ்சிங்க. இதுக்கான மந்திரம், நீங்கள் காலையில் எழுங்க, பூஜை ரூமில் போயிட்டு அந்த எலும்பிச்சம்பழம் இருக்கிற இடத்துல அதை வச்சுட்டு இருக்கிற இடத்துல ஒரு விளக்கோ ஒரு தீபம் காமிச்சிட்டு, உங்களுக்கு இந்த ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த நபரோட பேரை எழுதி நம்ம வசியம் நம்ம எழுதியிருக்கிறோம். இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க அந்த இடத்துல அவங்க உருவத்தையும் நம்ம நினைக்கணும். அந்த பூஜை அறையில் நம்ம உருவத்தையும் நினச்சிக்கணும், அவங்க பேரையும் நினச்சிக்கணும். நான் சொல்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 11 முறை நீங்கள் சொல்லணும். 11 முறை. இப்போது அந்த மந்திரம் சொல்கிறேன், அதை கவனமாக கேளுங்க. ஓம் க்ரீம் ராஜாவுக்கு, ஆண் இருந்தால் ராஜாவுக்கு, ராணி மம வசியம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஆண் முருகன் அப்படின்னா, ஓம் க்ரீம் முருகனுக்கு வள்ளி மம வசிய அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பெண் ஆண் வசியம் ஆகணும்னு சொன்னால், ஓம் க்ரீம் வள்ளிக்கு முருகன் மம வசிய அப்படின்னு ஒரு 11 முறை நீங்கள் அந்த மனசுக்குள்ளே சொல்லி அந்த பூஜை பண்ணிட்டு வரணும். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 11 நாள், இல்லை அதிகபட்சம் ஒரு 21 நாள், ஏதாவது இந்த 11 நாளுக்குள்ளே இந்த பரிகாரம் நம்ம பண்ணின்னுக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக இது தடைப்பட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணுன்னா,
அடுத்த நாள் இருந்து அதை விட்டுட்டு மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி மறுபடியும் எடுத்து அந்த பேரை எலும்பிச்சம்பழத்தில் எழுதி வசினா அவங்க பேரை எழுதி மறுபடியும் நான் சொன்ன அந்த மந்திரத்தை மறுபடியும் 11 நாள் இல்லை 21 நாளுக்கு மனசில் நினச்சிக்கின்னு யார் நம்மளுக்கு வசியம் ஆகணுமோ அவங்க பேரை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணலாம். இதோட மாற்றங்கள் தெரிகிறது எப்படி பார்த்திங்கன்னா 11 நாள் 21 நாள் அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த வசிய மாற்றம் நம்மளுக்கு தெரியும். ஒரு வசியம் பார்த்திங்கன்னா 48 நாள் கூட எடுத்துக்கும். 48 நாளுக்குள்ளே ஒரு மண்டலம் எடுத்து கூட நம்மளுக்கு படிப்படியாக நம்மளுக்கு அந்த வசியம் தெரியறதுக்கான அந்த அறிகுறி நம்மளுக்கு தெரியும். இது போல் பல தகவல்களை நான் அடுத்தடுத்து வர்ற பதிவில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப ஒற்றுமை வசியம், தவறான உறவை பிரித்தல், தனவசியம், தொழில் வசியம், தெய்வ வசியம் மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு பெற சிவசக்தி ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு 8778494648.